ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து என்கிட்ட நீங்கள் கிராஸ் ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி எனக்கே வந்து சாரீ சரியாக கட்ட வராது, மேக்கப் தெரியாது, மேக்கப் சுத்தமாக தெரியாது. அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க, நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க. ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அப்புறமா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அப்புறமா மொபைல் அதிகமாக பார்க்காதீங்க. ஒருத்தங்க ஆர்வ கோளாறுல நைட்லாம் தூங்க மாட்டாங்க. மொபைல் பார்த்துட்டு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு இருப்பாங்க. காலையில் பார்த்தா கண்ணு மை வச்சாலே வந்துட்டு கஜல் போட்டாலே உங்களுக்கு கண் வந்து ரெட் ஆயிரும். ஸோ அதை ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறமா வேறு என்ன, மெயினாக விக்கு, உங்களோட முகம், உங்களோட ஹெட் சைஸு ரவுண்டாக இருக்கா, நீட்டமாக இருக்கா, சின்னதாக இருக்கா, ஃப்ளாட்டாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி விக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரவுண்டாக இருக்குது, என் சீக்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது, சப்பியாக இருக்குது. அதனால் எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன் சைடு வந்து நான் இது போட்டால் தான் வந்து எனக்கு ஒரு ஏதாட்டி கண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா இதில் சீடிங்கில் வந்து கருப்பு, சிகப்பு, குண்டு, ஒல்லி, ஒய்யா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் மனசில் பெருந்தன்மை இருந்தால் யார் வேணாலும் சாரி கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அப்புறமா விக்கு சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் ஹிப்பு. நீங்கள் எவ்வளோ வந்து அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி அப்படியே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஹிப்புக்கு வந்து நீங்கள் கவனம் செலுத்தலைன்னா நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா வந்து நேரோவாக பொதுவாகவே ஆண்களை பாருங்கள் ரொம்ப ப்ராடாகவும் ஹிப்பு வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். பெண்களுக்கு வந்து ஹிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹிப்பு வந்து ப்ராடாக இருக்கும், சொல்லுச்சுனா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்படியோ வேஸ்ட்டை விட ஹிப்பு ப்ராடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஹிப் பேடெல்லாம் நிறையா மார்க்கெட்டில் விற்கிறாங்க, அமேசானில் எல்லாம் இருக்குது நிறையா. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹிப் பேட் இல்லாமல் சரி பண்ணாதீங்க. அப்புறமா வேறு என்ன, அப்புறமா கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அப்போவே பார்த்துட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நேரமே வந்து மிக மிக கம்மி. அந்த நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, வீடியோஸ் எடுத்துக்கோங்க. எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹாயாக அப்பாடான்னு உட்காருவீங்களா, அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாம் எடிட் பண்ணுங்கள். அப்புறமா சிடி பண்ணும்போது உங்கள் பாடி ரொம்ப இறுக்கமாக, நான் நிறையா பார்க்குறேன், லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்க்குறேன். ஹாய் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு இப்படின்றாங்க. வரப்பா இறுக்கமாக இருக்க வேண்டாம், பாடி நீங்கள் லூஸாக விடுங்க. அந்த நீங்கள் பெண் அப்படிங்கிறத வந்துட்டு மனசுக்குள்ளே கொண்டு வாங்க, பாடி ஃப்ரீயாக விடுங்க. உங்களோட முகத்துலேயும் சரி உடம்புலையும் சரி இருக்கத்தை கம்மி பண்ணுங்க. அந்த ஃபிங்கர்ஸ்லாம் அந்த ஃபெமினிட்டி கொண்டு வரலாம். ஒரு நம்ம பாடி லாங்குவேஜ், நம்ம பேசுகிறது பண்ணுறது, இதில் எல்லாமே வந்து அதை கொண்டு வரலாம். அதை ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, சும்மா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே, இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணிங்கனாவே அந்த உங்களுக்கு வந்துட்டு அந்த உங்களோட கைகளில் வந்து அந்த ஃபெமினிட்டி வரும். இது என்ன சொல்கிறது, ஏற்றுக்குவீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்புறம் வேறு அப்புறம் நிறையா என்ன சொல்கிறது, வந்தாச்சு கம்யூனிட்டிக்குள்ளே. ஏன் மூஞ்சியை போட்டு துண்டை போட்டு கட்டி மாஸ்க் போட்டு மறைச்சி அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி நானும் மாஸ்க் போட்டிருக்கேன். நான் எதுக்காக போடுவேன் அப்படின்னா,
ப்ராப்பராக ஷேவ் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு நேரம் இருந்திருக்காது, ட்ரிம் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் மீசை இருக்கும், அதனால் நான் மாஸ்க் போட்டேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ஷேவ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் வந்து ஃபுல்லாக மறைச்சிக்கிறாங்க. லைஃப் ரொம்ப சின்னது. என்ன சொல்கிறது, ஒரு 50-60 வயசாக அவர் இருக்கிற காலத்துலேயாவது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே. எல்லாருக்கும் லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு வேலையே கிடைக்கும், சிலருக்கு வீட்டுக்குள்ளே கூட ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், சிலருக்கு எந்த சான்ஸுமே கிடைக்காது. ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட வாய்ப்புகளை நம்ம அமைச்சிக்கணும், அவ்வளோதான். நமக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வெளியே போய் எங்கேயாவது சிட்டி பார்லர்லாம் நிறையா இருக்குது. சென்னையில் லக்ஷ்மி இருக்காங்க, கோயம்புத்தூர்லேயே நிறையா பண்ணுறாங்க, சென்னையில் நிறையா பண்ணுறாங்க. எனக்கு லக்ஷ்மி மட்டும்தான் நான் என்னோடய ஃப்ரெண்டு, ஆனால் நிறையா பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். போங்க, நான் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்லா மேக்கப் பண்ணுறாங்க, காஸ்ட்டும் கம்மியாக வாங்குகிறாங்க, போய் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க. ரெண்டாவது, இன்னொருத்தவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டு கெஞ்சாதீங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட சுச்சுவேஷன், அவங்க வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி இருக்கும், உங்களை போய் அவங்க கூட்டிகிட்டு போய் பண்ண முடியுமா? தனியாக இடம் இருந்ததுன்னா ஓகே. ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் கெஞ்சுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலையே அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஞ்சாதீங்க. ஓகே. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், நேற்று ஒரு மீம்ஸ் பார்த்தேன் இதில் ஃபேஸ்புக்கில். அம்மாவை இது பண்ணி, ஒரு ப்ராஸ்டஸர் அம்மாவை இது பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரு ப்ராஸ்டஸர்னு வெளியே சொல்லிக்கிறதுக்கே நான் வெக்கப்படுற மாதிரி இருந்துச்சு. மைண்ட்லேருந்து நான் ப்ராஸ்டஸர் நான் இங்கே அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு கூட தோணுச்சு. என்ன சொல்கிறது, இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் பல 1000 வருஷம் ஆகும் ப்ராஸ்டஸர் அப்படிங்கிற கம்யூனிட்டி வெளியே வர்றதுக்கு. இன்னும் இவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கே வந்து இன்னும் சரியான, பெண்களுக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்குமே வந்து இன்னும் நிறையா சட்டங்கள் வந்து நிறையா விஷயங்கள் இது ஒத்துழைக்கிறது இல்லை. நமக்கு வந்து எப்போ இது இதாகவும் தெரியல. ஸோ இதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் பண்ணுறீங்களா, இது ஒரு கலர் மாதிரி நினச்சிக்கோங்க, ஃபோட்டோ பாருங்கள், அழகாக இருக்கா, ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.